யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் 3 நாளாக தொடர்ந்துள்ளது. இப்போ வீக்கெண்ட் வேற வந்துருச்சு, அடுத்த வாரம் கண்டினியூ ஆகுதுன்றாங்க. அவரே சந்தோஷமா இது நல்ல விஷயம் நடந்திருக்குங்க, ஷட் டவுன் ஆகட்டும், இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் பிரச்சனை? இப்போ கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஏறக்குறைய 7.5 லட்சம் பேருக்கு இனிமேல் சம்பளம் இருக்காது. ஸோ அவர் என்ன சொல்றாரு சந்தோஷமா, பரவாயில்லைங்க, இது நல்ல ஆப்ஷனுங்க. எத்தனையோ பேர் டெட் டுட், அதாவது செத்த மரம், வேஸ்ட் பசங்களாம் இருக்காங்க, எல்லாரும் இதை சாக்கா வச்சு வெளியில தள்ளிடுறானா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வணக்கம், இஸ்ரேல் ஜெபசிங். யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் 3 நாளாக தொடர்ந்துள்ளது. இப்போ வீக்கெண்ட் வேற வந்துருச்சு, அடுத்த வாரம் கண்டினியூ ஆகுதுன்றாங்க. போன ஷட் டவுன் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருந்தபோது தான் 2018-19 35 நாள் ஷட் டவுனில் இருந்துச்சு. இந்த வருஷம் எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியல. ஏன் அங்கே மட்டும் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகுது, நம்ம நாட்டிலலாம் அப்படி நடக்கிறது இல்லையே? என்ன காரணம்? சரி, இந்த ஷட் டவுனால என்னென்ன செக்டர்ஸ் அங்கே அஃபெக்ட் ஆயிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் செக்டர், அதாவது இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்லாம் அங்கே போகிறது இல்லையா. ஸோ அதனால் சேஃப்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அமெரிக்காவில் நிறைய இடத்துல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஜூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதான். என்னதான் பிரச்சனை? இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நினச்சா ஈஸியாக நியூக்ளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணலான்றாங்க. ஆனால் வேணும்னே அவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. சாதாரணமாக இதில் அஃபெக்ட் ஆக போகிறது வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். ஆனால் அவரே சந்தோஷமாக இது நல்ல விஷயம் நடந்திருக்குங்க, ஷட் டவுன் ஆகட்டும், இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் பிரச்சனை? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டு ஃபங்க்ஷன் ஆகணுன்னா டே டு டே ரன்னிங்க்கு அவங்களுக்கு பணம் தேவை. இப்போ சிவில் சர்வன்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு, மற்ற கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கெலாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. டிஃபென்ஸ் ஸ்டாஃப்க்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் தேவை. மற்றபடி நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸோ இதுக்கெலாம் அவங்களுக்கு பணம் தேவை. ஸோ இந்த பணத்தை யார் தருவா? இந்த பணத்தை தரது யாருன்னா மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் நம்மலாம் எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம்ல, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி. ஸோ இவங்கெல்லாம் தான், அதாவது லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் போயிட்டு ஆமாம் இதை பாஸ் பண்ணலாம், இந்த கவர்மெண்ட்டு இதெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு இவங்க அலோவ் பண்ணால் தான் கவர்மெண்ட்டால் ₹1 கூட செலவு பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய தந்தையான டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண முடியாது இவங்களுடைய அனுமதி இல்லாமல், மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவோடைய அனுமதி இல்லாமல்னு. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது பெருசாக பிரச்சனை இல்லை. இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் இந்த லோக்சபா, ராஜ்யசபா இதுதான் பார்லிமெண்ட்டு. ராஜ்யசபாவால் வெறும் 14 நாள் டிலே தான் பண்ண முடியுங்க. ஸோ லோக்சபாவில் என்னென்னா, லோக்சபாவில் பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். சிம்பிள் மெஜாரிட்டினா என்னென்னா, அன்னைக்கு எத்தனை பேர் லோக்சபாவில் கூடியிருக்காங்களோ அதில் 50% மேலே ஆமாம் இதை நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோன்னா அது பாஸ் ஆகிடும். ஆனால் நம்மளுடைய மொத்த செட்டப்பும் பார்த்தீங்கன்னா, லோக்சபாவில் எந்த கட்சி மெஜாரிட்டியோ அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் தான் அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வெறும் 240 சீட் தான். ஆனால் எவ்வளோ மெஜாரிட்டி இருக்கணும்னா, சிம்பிள் மெஜாரிட்டி வேணும்னா 50% + 1, ஸோ 272 சீட்டு தேவை. ஆனால் அதனால தான் இவங்க வந்துட்டு இந்த என்டிஏ அப்படின்னு சொல்லி, ஜனதாதள் யுனைடெட், இவர் நிதிஷ்குமார் அவர்களுடைய பார்ட்டி, அதற்கப்புறம் இவர் சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டி, இவங்களுடைய ஆதரவோடு பார்த்தீங்கன்னா அந்த 272 ரீச் ஆகிடுது. ஸோ இப்போ அவங்க பட்ஜெட்டை பாஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்சபாவில் தான் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்க. ஸோ நம்ம ஊரை பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது, எல்லா வாட்டியும் பட்ஜெட் பாஸ் ஆகிடும். அவங்களால பட்ஜெட் பாஸ் பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் ரிசைன் பண்ணிட்டு போகணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஜிஸ்லேச்சர், அதாவது லா மேக்கிங், அவங்க தான் சட்டத்தெல்லாம் ஏற்றுறது. எக்ஸிக்யூட்டிவ், அதுதான் பிரசிடெண்ட் வந்துட்டு என்ன இவங்க சட்டம் இயற்றுறாங்களோ அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஜுடிஷியரி வந்துட்டு அந்த சட்டம் கரெக்டாக தப்பா, யாராவது தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது, இதெல்லாம் ஜுடிஷியரியுடைய வேலை. நம்ம நாட்டை பொறுத்தவரை லெஜிஸ்லேச்சர்லேயே தான் மெஜாரிட்டி யாரோ அவங்க எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நம்ம பிரதமர் வந்து ஒரு எம்பியும் கூட. ஆனால் யுஎஸ்ஐ பொறுத்தவரை யுஎஸ் பிரசிடெண்ட் வந்துட்டு அவங்களுடைய காங்கிரஸில் மெம்பர் கிடையாது. காங்கிரஸ்ன்றது என்னென்னா அவங்களுடைய பார்லிமெண்ட்டு. ஸோ அங்கே மெம்பர் கிடையாது, அவர் தனி இண்டிபெண்ட்.
ஆனால் அவருடைய கட்சி ஆளுங்க வந்துட்டு அங்கே இருப்பாங்க. அவருடைய கட்சி இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டுடைய கட்சி பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. ஸோ அதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி என்னென்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்போது அவங்களுக்கு 2 ஹவுஸ் இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு லோக்சபா, ராஜ்யசபா. அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இன்னொன்று செனட் அப்படின்வாங்க. ஸோ இந்த செனட் தான் ராஜ்யசபாவுக்கு ஈக்குவலண்ட்டு. அங்கே எவ்வளோ மெம்பர்ஸ்னால் 100 பேர் இருக்காங்கங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் யுனைட் ஆகியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, 2 மெம்பர் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பலாம். ஸோ 50 × 2 100 பேர் வந்துட்டு அந்த செனட்டில் உட்காருவாங்கங்க. இப்போது நம்ம ஊர் மாதிரி அங்கே நம்ம ஊரில் ராஜ்யசபாவுக்கு பெரிய பவர் கிடையாது இந்த மாதிரி பட்ஜெட் விஷயத்துலலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பவர் உண்டு. ஸோ இப்போ செனட்டில் யார் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்போடைய ரெப்பப்ளிக்கன் பார்ட்டி தான் பார்த்தீங்கன்னா 53 பேர் இருக்காங்க. இவங்க எவ்வளோ டெமோக்ராட்டிக் பார்ட்டி 47 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஏன் பாஸ் பண்ணிடலாம்ல, அதான் சிம்பிள் மெஜாரிட்டி தானே. ஸோ 100ல் 53 அவங்களுக்கு தானே இருக்குது. அங்கே தான் இன்னொரு பிரச்சனை இருக்குது. செனட்டை பொறுத்தவரை அங்கே வந்துட்டு ஃபிலிபஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. அது என்ன ஃபிலிபஸ்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அங்கே ஒருத்தர் இந்த பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஷன் நடக்குதுன்னு வைங்களேன். ஆப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி அங்கே 47 பேர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, ஏங்க இன்னும் டிஸ்கஷன் முடியலங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது முடித்தா தானே, அந்த க்ளோஸ் பண்ணால் தானே, அதை க்ளோஷர்னு அங்கே சொல்லுவாங்க. க்ளோஸ் பண்ணால் தானே வாக்கெடுப்பு எடுக்க முடியும். அப்போ தானே சிம்பிள் மெஜாரிட்டி வரும். ஆனால் செனட்டில் என்னென்னா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வாக்கெடுப்பு எடுக்க முடியாது. ஸோ இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் முடியலங்க, நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், டிஸ்கஷன் போதுன்னு இருக்காங்க. இதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த ஃபிலிபஸ்டர் ஆப்ஷன். என்னென்னா இதுலேருந்து நான் க்ளோஷருக்கு வரணும்னா 3/5 ஆஃப் மெஜாரிட்டியில் போதும், டிஸ்கஷன் போதும், வாக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த 3/5 ஆப்ஷன். சரி, 3/5 ஆஃப் 100 எவ்வளோ? 60. ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 53 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய சப்போர்ட்டும் ஒரு சில டெமோக்ராட்டிக் பார்ட்டி செனட்டர்ஸும் சேர்ந்தால் தான் இந்த 60 இது கிடைக்கும். ஆனால் இப்போதுக்கு அவங்களுக்கு 53 தான் இருக்குது. கூட 2 டெமோக்ராட்ஸ் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 55. பேசிக்காக என்ன தாங்க பிரச்சனை? எதற்காக இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க கவர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? அவங்க பட்ஜெட்டே பாஸ் பண்ணல. அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் நம்ம ஊரில் என்னது, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் ஃபினான்ஷியல் இயர்னுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும். ஸோ இப்போ அக்டோபர் 1 ஆரம்பிக்குதுல, இதற்கு முன்னாடியே அவங்க பட்ஜெட்டை பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணால் தான் நம்ம பிரசிடெண்ட்டால், அதாவது யூஎஸ் பிரசிடெண்ட்டால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவங்க பட்ஜெட்டை பாஸ் பண்ணல. டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க சப்சிடிலாம் ஏழைகளுக்கு இருந்துச்சு, அதாவது அவங்களுடைய இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் அங்கே சப்சிடி கொடுக்குறாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு, புவர் பீப்புளுக்கு. ஆனால் இப்போ ட்ரம்ப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து விட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தோடு அது முடிய போகுது. ஸோ டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் பாஸ் பண்ணுவோன்னு. ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, ட்ரம்ப்போடைய பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் நிறைய இமிக்ரன்ஸ்லாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதனால் அதை தனியாக செப்பரேட்டாக நம்ம டீல் பண்ணுவோம், இதை நீங்கள் பாஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இப்போ அந்த ஃபிலிபஸ்டர் ஆப்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை க்ளோஷருக்கு கொண்டு வரணும்னா 60 தேவை, ஆனால் இன்னும் கண்டினியூ ஆகுது. சரி, டொனால்ட் ட்ரம்ப்பு அவர் கவலைப்படணும்ல, இப்போ தான் கவர்மெண்ட் எல்லாம் ஏன்னா இவங்க பாஸ் பண்ணாதான் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு சம்பளம். இப்போ கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஏறக்குறைய 7.5 லட்சம் பேருக்கு இனிமேல் சம்பளம் இருக்காது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, சந்தோஷமாக, பரவாயில்லைங்க, இது நல்ல ஆப்ஷனுங்க, எத்தனையோ பேர் டெட் டுட், அதாவது செத்த மரம், வேஸ்ட் பசங்களாம் இருக்காங்க, எல்லாரையும் இதை சாக்கா வச்சு வெளியில் தள்ளிடுறானா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பழி மொத்தமும் யார் மேலே போகுது, டெமோக்ராட்டிக் பார்ட்டி மேலே தானே போகுது. அதனால் தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, அந்த ஃபிலிபஸ்டர் போட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பும் வெறும் மிரட்டல் மட்டும் விடுத்துட்டு இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனை என்கரேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ 2 பார்ட்டியும் கூப்பிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா பண்ணலாம் பிரசிடென்ட்டு, ஆனால் இவர் பண்ணுற மனநிலையில் இல்லை. இதை சான்ஸாக யூஸ் பண்ணி நம்ம தேவையில்லாத ஆளுங்களாம் அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கிறார். ஸோ இதனால் இப்போ கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு சம்பளம் கிடையாது.
ஸோ நிறைய பேர் சம்பளம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஒருவேளை இது முடிவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பேக்லாக் சம்பளத்தையும் கொடுத்துருவாங்களாம். அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல நம்ம வேலை செய்வோம், என்றைக்கோ ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும்னு. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு ஃபயரே பண்ணிடலான்னு இந்த வாட்டி முடிவில் இருக்கிறனால பயத்தில் இருக்கிறாங்களாம். அதனால் ஏகப்பட்ட செக்டர்ஸ், அதாவது டூரிசம் அஃபெக்ட் ஆகிருக்காம். எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்களாம். முக்கியமாக பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் நிறைய பேர் இப்போ வேலைக்கு வரதில்ல. அப்போ இருக்கிறவங்களே ரொம்ப நேரம் வேலை செஞ்சு அந்த ஃபெட்டிக் வேலை செஞ்சு கஷ்டமாக இருக்கும். அப்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் ரொம்ப நாள் கண்டினியூ ஆனால் அது ரொம்பவே பிரச்சனையில் தான் முடியும். அமெரிக்காவுக்கு அவங்க அமெரிக்கன் எக்கானமியும் ரொம்பவே அடி வாங்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம். எந்த நேரத்தில் வேலை போதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்களாம். சரி, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ப்ரெஷர் ஆரம்பிக்கும். ரிப்பப்ளிகன்ஸாக இருக்கட்டும், டெமோக்ராட்டிக் செனட்டர்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் இப்போ அக்ரிமெண்ட் வரலைன்னா கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்க போகுது. அப்போது மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குமா? ஸோ சீக்கிரமாக ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்கன்னு 2 பேர் மேலேயும் ப்ரெஷர் போகுது. ஸோ டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்தவரை இப்போத்துக்கு அந்த பப்ளிக் ஒப்பீனியன் என்னென்னா, இது ரிப்பப்ளிகன்ஸ்னால தான் இந்த ஷட் டவுன் அப்படின்னு மெஜாரிட்டி ஆளுங்க ஃபீல் பண்ணுறாங்களாம். அதனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒத்துழைக்க ரெடி, ப்ரொவைடட் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் சப்சிடியை கொடுங்க, இன்சூரன்ஸ் சப்சிடியை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா நிறைய புவர் பீப்புள் வந்து கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னாங்க. அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிடுங்க, நாங்கள் பாஸ் பண்ணிடுறோன்றாங்க. ஆனால் ரிப்பப்ளிகன்ஸ் பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக இருக்காங்க. ஸோ இப்போத்துக்கு என்னை பொறுத்தவரை ரிப்பப்ளிகன்ஸ் மேலே தான் தவறு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் இது ரிப்பப்ளிகன்ஸ் நினச்சா ஒரே ஒரு ஆப்ஷன், நியூக்ளியர் ஆப்ஷனில் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம். அது என்ன நியூக்ளியர் ஆப்ஷன்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஃபிலிபஸ்டர், அதாவது 3/5 ஒத்துக்கிட்டாதான் இது க்ளோஷருக்கே கொண்டு வர முடியும்னு. அதை ஒரு ஆப்ஷனை வச்சு அவங்க செனட் ரூல்ஸ் பிரகாரம் இந்த நியூக்ளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை உடைச்சிடலாமாங்க. 2013 நவம்பர் மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா பாரக் ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் வந்துட்டு இந்த ஃபிலிபஸ்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாரக் ஒபாமா நிறைய அப்பாயின்ட் பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் அப்ரூவே பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க நாட்டை பொறுத்தவரை என்னென்ன குரூஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எல்லா முக்கியமான பொசிஷனையும் செனட் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணாமலே இருந்தாங்க. ஃபிலிபஸ்டர் ஆப்ஷன் மூலமாக ப்ரொலாங் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனடியாக அப்போது இருந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்கள் இன்னொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம், நியூக்ளியர் ஆப்ஷன். நியூக்ளியர் ஆப்ஷன் அவங்க சொல்லி யூஸ் பண்ணிட்டா அவங்க ரூலை மாற்றிடலாம், சிம்பிள் மெஜாரிட்டியில் இதை பாஸ் பண்ணலான்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் வந்தப்போ 2017 அவங்க ஒரு வாட்டி நியூக்ளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணாங்க செனட்டில். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நியூக்ளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணாங்க செனட்டில். ஸோ அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. வேணும்னா இப்போ ரிப்பப்ளிகன்ஸ் நினச்சா அந்த நியூக்ளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரூல், இந்த ஃபிலிபஸ்டர் இதுக்கு கிடையாது, இந்த பட்ஜெட்டை நாங்கள் பாஸ் பண்ணுறோம் சிம்பிள் மெஜாரிட்டியில்னு ரூலை சேஞ்ச் பண்ணி இதை பாஸ் பண்ணலாம். ஆனால் வேணும்னு தான் இப்போத்துக்கு ரிப்பப்ளிகன்ஸ் இழுத்தடிக்கிறாங்க, ஒரு ப்ரெஷர் டாக்டிக் கிரியேட் பண்ணுறாங்கன்னு தோணுது. அவங்களே பொறுத்தவரை இது அப்படியே போட்டோம், தேவையில்லாத ஆளுங்களெல்லாம், அதாவது கவர்மெண்ட் சர்வன்ஸ். ஏன்னா எப்பயுமே ரைட் விங் கவர்மெண்ட் வந்துட்டு லெஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மோர் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய சைஸை குறைக்கணும்னு பார்ப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி ஈலான் மஸ்கை ஹெட்டாக போட்டு நிறைய பேரை வேலையை விட்டு துரத்த பார்த்தார்ல. ஸோ இதெல்லாம் என்னென்ன பேசிக்கலாக கவர்மெண்ட் சைஸை குறைக்கிறது. இப்போ தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தானே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வேலையை விட்டு துரத்துறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸோடைய ப்ரெஸ் செக்ரட்டரி தெளிவாக சொல்லிட்டாங்க, அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் வந்துட்டு பர்மனெண்ட்டாக நிறைய பேர் தூக்க போகிறோம், ஒன்று அவங்க பாஸ் பண்ணட்டும், அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒத்துழைக்கலைன்னா நிறைய கவர்மெண்ட் சர்வன்ஸை தூக்க போகிறோன்னு மிரட்டல் தான் விடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும். எப்படி ரிசால்வ் ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். அது யார் விட்டு கொடுப்பான்னு எனக்கும் தெரில. உங்களை பொறுத்தவரை யார் மேலே தவறுன்னு நினைக்கிறீங்க? ரிப்பப்ளிகன்ஸா, டெமோக்ராட்டிக் பார்ட்டியா? எப்படி முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் எவ்வளோ நாள் இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் போகும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றிலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.